ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீகால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எதுக்காக நம்ம ரீகால் பண்றோம்? ஸோ இன்னைக்கு எழுத போற சென்டென்ஸோ இல்லை இன்னைக்கு பார்க்க போற சென்டென்ஸோ நம்ம நினைவூட்டலோட ஆரம்பிக்கும் போது அதோட கண்டினியூவேஷன் நமக்கு ஈஸியா இருக்கும், எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கானது என்ன பார்க்கறோம், டென்சஸ், காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். இந்த காலங்கள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே கரெக்டான அர்த்தத்தை கொடுக்குது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிரித்து கொடுக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன டென்ஸ் பற்றி பார்க்குறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது இப்படி நடந்திருக்கும் இல்லை இப்படி நடந்து இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபியூச்சரில் பெர்ஃபெக்டாக பேசணும். அதுவும் இல்லாமல் ஸோ அதுதான் முக்கியம் இல்லையா? ஸோ இந்த ரிட்டனில் எழுதுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு. சிலருக்கு பேச கஷ்டமாக இருக்கும், நல்லா எழுதுவாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் எழுதக்கூடிய ப்ராக்டிஸ் தான். சிலருக்கு எழுத வரலையா, கீப் ஆன் ரைட்டிங், நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணிகிட்டே இருங்க, இல்லை யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டே இருங்க. ஆப்வியஸ்லி இது ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும். இல்லை சிலருக்கு பேச கஷ்டமாக, ஃபர்ஸ்ட் ரீடிங்கை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ எப்போல்லாம் டெய்லி ஒரு 5 to 10 minutes ரீடிங்க்குன்னு ஒதுக்கிட்டு அந்த நல்லா ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்னஸ் வந்துடும். ஃபாஸ்ட்னஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசவும் ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது பேசினா மட்டும் போதுமா மேம், ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது எங்கே எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எப்படி சப்ஜெக்ட் வரும், எப்படி வேர்ப் வரும், அந்த வேர்பு எந்த மாதிரியான ஆக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும், என்ன மாதிரியான ஸ்டேட்டில் உங்களுக்கு கொடுக்கும், ப்ரெசென்ட்லையா, பாஸ்ட்லையா, ஃப்யூச்சர்லையா, இல்லை பார்ட்டிசிபிள்லையா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு செய்யணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, அதோட ரூல் என்ன, என்ன வேர்ப் ஃபார்ம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் தான் பார்க்குறோம். நெகட்டிவ்னும் போது விச் இஸ் இண்டிகேட் நாட். ஸோ வேர்ப் ஃபார்ம் வரும்போது V1, V2, V3. ஸோ அப்போ ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ V1, V2, V3 ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட்டுங்கிறது வந்து வேர்ப் ஃபார்மோடைய ஆக்ஷன்ஸ் தான் நமக்கு. ஓகேயா? ஸோ என்ன வேர்ப் எடுத்திருக்கோம்னா ஸ்டாண்ட் அப்படின்னு. ஸோ தெர் இஸ் அ ஸ்டாண்ட் அப்படிங்கும் போது நிற்க, அதாவது நிற்க வைக்கிறது தான் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டாண்ட், அதாவது ஸ்டாண்டுங்கிறது நம்ம நார்மலாக நிற்கிறது இல்லையா? இதையே ஒரு பொருளை வந்து நம்ம நிற்க வைக்கிறோம் இல்லையா, அதை கூட நம்ம ஸ்டாண்டுன்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை ஒரு பொருள் நம்ம பிளேஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிளேஸ் பண்ண கூட ஹோல்ட் பண்ணிக்கிறது பாருங்கள், அதையுமே நம்ம ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்டிவ்மே. ஸோ அப்போ ஸ்டாண்ட், இதை V2ல எப்படி சொல்லலாம்னா ஸ்டுட். அதாவது V2 and V3 ரெண்டுலையுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டுட்டுங்கிறது தான். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா நின்றது, நிற்க, நின்றது, V2, V3. ஓகேங்களா? இப்போ வேர்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வேர்பை சென்டென்ஸில் அமைக்கணும். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் I, we, you, he, she, it, they. ஸோ இது சப்ஜெக்டில் வரக்கூடியது. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் தாண்டி நமக்கு என்ன இருக்குது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதனுடைய ரூல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ரூல் என்ன நமக்கு, சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷல் ப்ளஸ் நெகட்டிவ் இல்லையா? நெகட்டிவ் வரும்போது நாட், தென் பர்ஃபெக்ட் வரும்போது ஹாவ், தென் V3. V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால், நாட், ஹாவ், V3. ரூல் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஜெக்டை வந்து த சில்ட்ரன், அதாவது குழந்தைகளாக எடுக்கிறேன், த சில்ட்ரன். ஓகே, ஸோ த சில்ட்ரன் வில் நாட் ஹாவ் ஸ்டுட். The children will not have stood. முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைகள் வந்து நின்று இருக்க மாட்டார்கள். ஸ்டுட்ன்றது நிற்க இல்லையா? ஸோ அப்போ குழந்தைகள் நின்று இருக்க மாட்டார்கள் சொல்லியாச்சு. எங்கே நிற்க மாட்டாங்க? ஸோ அதாவது கிளாஸ் ரூமுக்கு வெளியவா, இல்லை வீட்லையா, இல்லை கோவில்லையா, இல்லை பஸ் ஸ்டாப்லையா, அதை மாதிரி சொல்லக்கூடியது. எங்கெல்லாம் சொல்லலாமோ சொல்லலாம், அந்த பிளேசஸ். ஸோ சில்ட்ரன் வில் நாட் ஹாவ் ஸ்டுட் தி பஸ் ஸ்டாப். ஸோ குழந்தைங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பஸ் ஸ்டாண்டில் நின்று இருக்க மாட்டாங்க இல்லையா?
ஸோ குழந்தைகள், the children, குழந்தைகள் எங்க? பஸ் ஸ்டாண்டில், பேருந்து நிலையத்தில், நிலையத்தில் நின்றிருக்க, ஸ்டுட் இல்லையா? நின்றிருக்க. will not have போது மாட்டார்கள். ஸோ அப்போ குழந்தைகள் பேருந்து நிலையத்தில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? நின்று இருக்க மாட்டார்கள். முடிஞ்சிருச்சு. இல்லை எனக்கு வந்து இந்த லைனே வேண்டாம், இது மட்டும் போதுன்னா இதோட வந்துடும். குழந்தைகள் நின்று இருக்க மாட்டார்கள், அதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லணுமோ சொல்லிக்கலாம், அதுக்கும் மீனிங் இருக்குது. இல்லை நீங்கள் அதை எலாபரேட் பண்ணாலும் எலாபரேட் பண்ணிக்கலாம். இங்கே தான் ஸ்டாப் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டுட்டுக்கான அர்த்தம். அப்போ அது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ரூல் எழுதுறீங்க இல்லையா, அந்த ரூலுக்கு எப்படி வாக்கியத்தை அமைக்கலாங்கிறது இன்னும் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, இது நான் வந்து ஒரு குழந்தைகளை மென்ஷன் பண்ணி ஆஸ் ஹியூமன் பீயிங் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இதையே நீங்கள் வாலில் மாற்ற ஸ்டாண்டை கூட மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் இது ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இட்டுங்கிற சப்ஜெக்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இட் வில் நாட் ஹாவ் ஸ்டுட் அப்படிங்கிறது, இட் வில் நாட் ஹாவ் ஸ்டுட் இன் த வால். அந்த வால், அந்த செவரில் வந்து அது என்ன பண்ணல, நிற்கலை. ஸோ அப்படிங்கிறது இதுவே. இன்னொன்று இட்டுங்கிறது விச் இஸ் இண்டிகேட் என்னது, ஒரு ஆப்ஜெக்டை குறிக்குது இல்லையா, பொருள். அப்போது இட் வில் நாட் ஹாவ் ஸ்டுட். அப்போ இட் வில் நாட் ஹாவ் ஸ்டுட்டுங்கும் போது இது எப்படி சொல்லலாம் மேம்னா, அது நின்று இருக்காது. அது ஏன்னா இது அது அல்லது இது இல்லையா, அப்போ அது நின்று இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இட் வில் நாட் ஹாவ் ஸ்டுட். ஸோ இதையே நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சொல்லிக்கலாம். ஸோ இட் வில் நாட் ஹாவ் ஸ்டுட் இன் த வால். செவரில் வந்து அது நின்று இருக்காது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்படி தான் சொல்லணும், இல்லை ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணியும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் ஸ்டாண்ட், ஸ்டுட் அப்படிங்கிறத வச்சுட்டு ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க்கை ஒரு 5 to 10 சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ஆஸ் இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியும் பண்ணுங்கள், ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வித்தியாசங்கள் காண முடியும். ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.